காயத்ரி கோயில்ல பூஜையை முடிச்சிட்டு வர்றப்ப காயத்ரி கூட இன்னொருத்தர் பேசுறத பாக்குறாங்க மாறனும் சம்பத்தும். இத பார்த்துட்டு மாறன் காயத்ரி கூட பேசுறவரை அடிக்கிறாரு. சொல்றாரு, என் மச்சானோட வருங்கால பொண்டாட்டி இந்த காயத்ரி, அவ கூடயாடா பேசுறேன்னு அடி அடின்னு திருப்பி அடிக்கிறாரு. பூசாரி இத பார்த்துட்டு ஆறுமுகத்துக்கு போன் பண்றாங்க. உன் தங்கச்சி காயத்ரி கிட்ட மாறனும் சம்பத்தும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. ஆறுமுகம் இத கேட்டுட்டு வேகமா வண்டிய ஓட்டிட்டு வர்றாரு. மாறன் சொல்றாரு, ஆறுமுகம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? சம்பத்து, உனக்கும் காயத்ரிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தாலிய சம்பத்து கிட்ட குடுக்கறாரு. காயத்ரிய புடிச்சு இழுக்கிறாரு மாறன். சம்பத்து மாறன் கிட்ட இருந்து தாலிய வாங்கிட்டு காயத்ரி கழுத்துல கட்ட முயற்சி பண்றாரு. காயத்ரியும் இத பார்த்துட்டு நழுவி ஓட ட்ரை பண்றாங்க. ஆறுமுகம் கோயில் கிட்ட காரை நிப்பாட்டிட்டு அதுல இருந்து அருவாளை எடுக்கிறாரு. காயத்ரி ஓடுறத ஆறுமுகம் பாத்துடுறாரு. வேகமா ஓடுறாரு அருவாளை எடுத்துக்கிட்டு. காயத்ரி கழுத்துல சம்பத்து தாலி கட்டுறப்ப பைரவி சம்பத்தை தடுக்கிறாங்க. தாலிய வாங்கி விட்டு எறியறாங்க. சம்பத்தை அடிக்கிறாங்க கன்னத்திலேயே. மாறன் சொல்றாரு, என் மச்சான் மேலேயே கைய வைக்கிறியா நீ அப்படின்னு பைரவிய அடிக்க போறாரு. பைரவி மாறனையும் அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஆறுமுகம் அருவாளை தூக்கிக்கிட்டு வர்றப்ப இந்த காட்சிய பாக்குறாரு. அவங்க ஒய்ஃப் பைரவிய நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாரு மனசுக்குள்ளேயே. பைரவியோட கார்ல போறப்ப ஆறுமுகம் சொல்றாரு, இனிமேட்டு என் அம்மா தங்கச்சிய பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நீ அவங்கள நல்லா பாத்துப்பங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. தேங்க்யூ பைரவின்னு ஆறுமுகம் சொல்றாரு பைரவிய பார்த்து. நாளை சந்திப்போம்.